வானூர் அருகே விவசாய நிலத்தில் காப்பர் ஒயர்கள் திருடப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராயப்பேட்டை பகுதியில் உள்ள விவசாய நிலத்தில் போர்வெல் அமைத்து பயிர்களுக்கு தண்ணீர் பாய்ச்சி வந்த நிலையில் மர்ம நபர்கள் ஸ்டோர் ரூம் கதவை உடைத்து 60,000 மதிப்புள்ள காப்பர் ஒயர்களை திருடிச் சென்றுள்ளனர். புகாரின் பேரில் ஆரோவில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். விக்கிரவாண்டி அருகே உள்ள பிரபல அசைவ உணவகத்தில் பரிமாறப்பட்ட மட்டன் பிரியாணியில் வண்டு மற்றும் பூச்சி இருந்ததாக வெளியான தகவல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பாப்பனப்பட்டில் செயல்பட்டு வரும் தனியார் உணவகத்திற்கு விழுப்புரம் கீழ்பெரும்பாக்கத்தைச் சேர்ந்த ஆனந்த் என்பவர் தனது குழந்தைகளுடன் சென்று மட்டன் பிரியாணி ஆர்டர் செய்து சாப்பிட்டுள்ளார். அப்போது பிரியாணியில் வண்டு மற்றும் பூச்சி இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர்கள் இதுகுறித்து ஓட்டல் ஊழியர்களிடம் கேட்டபோது உரிய விளக்கம் அளிக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதையடுத்து அந்த உணவை சாப்பிட்டவர்கள் அனைவரும் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை பெற்று வீடு திரும்பினர். இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள உணவகங்களில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உடனடியாக ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் கிளியனூர் அருகே மாயமான 17 வயது கல்லூரி மாணவி 3 நாட்களுக்குப் பிறகு போலீஸ் நிலையத்தில் ஆஜரானார். அவர் தோழி வீட்டில் தங்கியிருந்ததாக போலீசாரிடம் தெரிவித்ததைத் தொடர்ந்து மாணவி அரசு சிறுவர் காப்பகத்தில் ஒப்படைக்கப்பட்டார். ஆனால் இந்த வழக்கில் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டிய மாணவியின் தாய் கிளியனூர் போலீஸ் நிலையம் முன்பு உருண்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அருகே மர்மமான முறையில் நகை மாயமான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செண்டூர் கிராமத்தைச் சேர்ந்த குடும்பம் வீட்டின் பீரோவில் வைத்திருந்த 5 சவரன் தங்க நகை மாயமானதாக போலீசில் புகார் அளித்துள்ளனர். வீட்டின் கதவு மற்றும் பீரோ உடைக்கப்படாத நிலையில் நகை காணாமல் போனது சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து மயிலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் ஆனி அமாவாசை ஊஞ்சல் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் அம்மன் ஊஞ்சல் மண்டபத்தில் எழுந்தருள ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தாலாட்டு பாடி வழிபட்டனர். மகா தீபாராதனையுடன் உற்சவம் நிறைவடைந்தது. இந்த விழாவையொட்டி சென்னை, கடலூர், வேலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டன. விழுப்புரம் மாவட்ட ஏரிகளில் சீமை கருவேல மரங்கள் அதிகளவில் வளர்ந்துள்ளதால் நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் 624 ஏரிகளில் பல இடங்களில் கருவேல மரங்கள் பரவி வளர்ந்துள்ளதால் ஏரிகளின் நீர்வளம் குறைந்து வருவதாக கூறப்படுகிறது. மழைக்காலம் தொடங்கும் முன்பே இந்த மரங்களை அகற்ற மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. திண்டிவனத்தில் நீண்ட நாளாக நிலுவையில் இருந்த உயர்மட்ட பாலம் மற்றும் பூதேரி சாலை பணிகளுக்கு தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பூதேரி பிரதான சாலையை தார் சாலையாக மாற்ற 91 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் முழுமை பெறாமல் உள்ள உயர்மட்ட பால பணிகளையும் விரைந்து முடிக்க கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் பொதுமக்கள் விரைவில் பணிகள் நிறைவடையும் என்ற எதிர்பார்ப்பில் உள்ளனர். மேலும் செய்திகளுக்கு திண்டிவனம் செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.